எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில் கூட அன்னதானம் வழங்கக்கூடாதுன்ட்டு போலீஸ் அதை தடுக்கிறாங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உளுந்தூர்பேட்டையில் ஹாஸ்பிட்டலில் இப்போ புகார் கொடுக்கப்பட்டிருக்குது. ஈடுபட்டது எந்த கட்சி? திமுக தான். உளுந்தூர்பேட்டை சேர்மன் ராஜவேல் அவர்கள் தளபதி பிறந்த நாளுக்காக இளைய தளபதி டிவிகே தலைவர் அவருக்காக பிறந்தநாள் வாழ்த்துக்காக பேனர் வச்சிருந்தோம். பேனரை கீச்சு போட்டு கொடி நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தகாத வார்த்தைகளை பேசி எங்களை தடி ஒரு 10 ஆட்கள் அவர் அவங்க பையன் பேட்டு ஸ்டெம்பு கஞ்சா அடிச்சுட்டு போட்டு எங்களை போட்டு நேற்று ரொம்ப அடி அடித்து இனிமேட்டு நீங்கள் கட்சி வளர்த்திங்கன்னா உங்களை இதோட உங்களுக்கு கொளுத்திடுவேன், இதோட லாஸ்ட்டு. ராஜவேல் எந்த கட்சியில் சேர்மனாக இருக்காரு? டிஎம்கேல இருக்கார். டிஎம்கேல இருக்கார் அவர் இனிமேட்டு வளர்ந்து டிஎம்கே மட்டும்தான் இருக்கணும், சரி எந்த கட்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு பேனர் செல்லூரில் எங்களை எழுத்து யாரும் இருக்கக்கூடாது, அப்படி எழுதிட்டிங்கன்னா உங்களை கொளுத்திடுவோம்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேர்த்தையும் அடித்து நேற்று ரொம்ப துன்பத்தி சைலம்லாம் இந்த ஆள் வச்சு அங்கே திருக்கோயிலும் ஆள் வச்சு அடித்தாங்க. அங்கே முடியாமல் இங்கே கள்ளக்குறிச்சிக்கு இப்போ வந்தோம். கள்ளக்குறிச்சி தான் இப்போ பெட்டில் சேர்ந்து. இது வரைக்கும் போலீஸ் எதனா என்கொயரி பண்ணாங்களா? எதுவும் இது வரைக்கும் வரல. இது வேற ஒரு கட்சினா வந்திருப்பாங்க. இது சொல்லிட்டு கேஸு கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டுறாங்க. இது அவங்களுக்கு இது பண்ணிக்கிட்டு எடுக்க மாட்டுறாங்க. போலீஸ் பேசுகிறோம், போலீஸே மழுப்புறாங்க. அவங்க பக்கம் தான் பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் பேசுறதே இது பண்ண மாட்டுறாங்க. அந்த ஸ்டிக்கு பேட்டை கூட காரில் அப்படியே தான் இருக்குது. உடச்ச கூட பேர் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நாங்கள் காட்டுச்செல்லூரில் இளைய தளபதி விஜய் கட்சியில் நாங்கள் உறுப்பினராக இருக்கோம். அதில் நாங்கள் விஜய் பிறந்த நாளுக்கு பேனர் அடித்து கட்டிகிட்டு இருக்கும்போது இங்கே செல்லூர் எங்கள் கோட்டை, டிஎம்கே தான் உங்கள் செல்லூரில் இருக்கணும், நீங்களாம் யார் தகாத வார்த்தையில் பேசி எங்களை பேட்டு ஸ்டெம்பால் அடித்து ரொம்ப காயமாக்கி இங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் போலீஸ்காரங்க சும்மா பேருக்கு ஒரு இது எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் எங்களை என்னன்னு கூட கண்டுக்கவே இல்லைங்க.